தமிழகத்தில் குரங்கம்மை நோயை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை முழுமையாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் குரங்கம்மை நோய் தடுப்பு முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்த பின்னர் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். குரங்கம்மை என்கின்ற எம்பாக்ஸ் நோய் பாதிப்பு உலகை அச்சுறுத்த தொடங்கி இருக்கிற காரணத்தினால் ஒரு அவசர நிலை பிரகடனத்தை சுகாதாரத்துறையில் அவர் செய்திருக்கிறார். அந்த வகையில் எல்லா நாடுகளிலும் இது குறித்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி தமிழகத்தில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்களில் இது குறித்தான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்கின்ற வகையில் வெளிநாடுகளிலிருந்து வருகிற பயணிகளை பரிசோதிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா விமான நிலையங்களிலும் மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு பயணிகளை அவர்களுடைய வெப்பத்தை அளவிடுகிற கருவிகளின் மூலம் ஆய்வு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் 58லிருந்து 64 பன்னாட்டு விமானங்கள் வருகிறது. ஒவ்வொரு விமான நிலையத்திலும் ஐசோலேஷன் வார்டு என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு தனிமைப்படுத்தப்படும் அறை ஒன்றும் தயார் நிலையில் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த பன்னாட்டு விமான நிலையங்கள் அமைந்திருக்கிற 4 நகரங்களிலும், குறிப்பாக திருச்சியை பொறுத்தவரை கியாப்பே விஸ்வநாதம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், சென்னையை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலும், மதுரையை பொறுத்தவரை ராஜாஜி அரசு பொது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், கோவையை பொறுத்தவரை கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இதற்கென்று பிரத்யேகமாக 10 படுக்கைகளுடன் கூடிய குரங்கம்மை வார்டுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தீவிரமாக இந்த பணியை செய்ய அறிவுறுத்தியிருக்கின்ற காரணத்தினால் இது தமிழகத்தை பொறுத்தவரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது.